Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wa huwa waliyyus salihin wa la udwana illa 'alal zalimin. Thumma salatu wassalamu ala man la nabiyya ba'dah wa ala alihi wa sahbihi wa sallam amma ba'd. Wal mudhafu ila wahidin mimma dhukir wa huwa bihasabi ma yudhafu ilayhi illa al mudhafa ila al-dhamir fakal alami. النوع السادس من المعارف ما أضيف إلى واحد من الخمسة المذكورة نحو غلامي وغلام زيد وغلام هذا غلامي وغلام زيد وغلام هذا وغلام الذي في الدار وغلام القاضي ورتبته في التعريف كرتبة ما أضيف إليه فالمضاف إلى العلم في رتبة العلم والمضاف إلى الإشارة في رتبة الإشارة وكذا الباقي إلا المضاف إلى المضمر فليس في رتبة المضمر وإنما هو في رتبة العلم. இதென்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, மாரிஃபாக்களினுடைய கடைசி வகை இலாஃபத்து மாரிஃபா. அப்போ ஒரு பெயர் சொல்லத்தான் இன்னொரு பெயர் சொல்லோட நம்ம இலாஃபத்து செய்யற, ஒரு பெயர் சொல்லத்தான் இன்னொரு பெயர் சொல்ல நம்ம இலாஃப செய்வோம். அப்போ இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இலாஃபத்து மாரிஃபா சம்பந்தமாக படிக்க போகிறோம். இலாஃபத்து மாரிஃபாண்டா என்ன அர்த்தம்? ஒரு சொல்ல இன்னொரு பெயர் சொல்லோட இணைக்கிறதுக்கு தான் நம்ம இலாஃபத்துன்னு சொல்கிறோம். புணர்ச்சி, புணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. புணர்ச்சின்னு சொல்கிறோம், சொற்புணர்ச்சி. இந்த சொற்புணர்ச்சி ஒரு பெயர் சொல்ல இன்னொரு பெயர் சொல்லோட நம்ம இலாஃபத்து செய்கிறோம். அப்படி இலாஃபத்து செய்யும் பொழுது ஒரு லமீரை மன்னிக்கவும், ஒரு பெயர் சொல்ல மாரிஃபாவான இன்னொரு சொல்லோட இலாஃப செய்யும் பொழுது, ஒரு நக்கிராவான ஒரு பெயர் சொல்ல இன்னொரு மாரிஃபாவான சொல்லோட இலாஃப செய்யும் பொழுது நம்ம எந்த மாரிஃபாவான சொல்லோட இலாஃப செஞ்சோமோ அதனுடைய அந்தஸ்துக்கு அது நிற்கும். உதாரணமா கலம்னு ஒரு சொல் இருக்குங்க, நக்கிராவான சொல் கலம். நான் அதை ஜெய்துங்கிற அலம் மாரிஃபா, அதாவது பெயர் தானே, குறிப்பு பெயர் தானே, அது ஒரு அலம் மாரிஃபா ஜெய்துங்கிறது. அப்போ அதோட நம்ம இலாஃப செஞ்சு கலமு ஜெய்துன்னு சொல்றேன். கலமு ஜெயித், ஜெயிதுடைய பேனைன்னு சொன்னா, இப்போ இந்த பேனைங்கிறது ஜெயிதோட சேர்க்கப்பட்டதுனால, இலாஃப செய்யப்பட்டதுனால மாரிஃபாவாகிட்டு. சும்மா கலம்னா அது யாருடைய பேனையாகவும் இருக்கலாம். நான் கலமு ஜெயிதுன்னு சொன்ன உடனே ஜெயிதுக்குரிய பேனைன்றது மாரிஃபாவாக ஆகிட்டு, குறிப்பாகிட்டு. நான் சொல்ல போறேன் கலமு தாலிபி, மாணவனுடைய பேனைன்னு சொல்லும் பொழுது அது மாணவனுக்குன்னு குறிப்பாயிட்டு. அது அப்போ ஆசிரியருடைய பேனை இல்லை, டாக்டர் பேனை இல்லை, வியாபாரியினுடைய பேனை இல்லை அப்படின்னு அது குறிப்பாகிறது. அதே மாதிரி கலமுஹாதா, இவண்ட பேனை அப்படின்னு சொல்லச்சு அவன்ட அல்லது உன்னுடைய அப்படி வராம இவன்டன்னு சொல்லி குறிப்பாகிறது. அதே மாதிரி நான் சொல்ல போறேன் கலமுல்லதி அம்சி, நேத்து வந்தவண்ட பேனன்னு சொல்லச்சு வேற ஆளுடைய பேனை இல்லை, நேத்து வந்த ஆளுக்குரிய பேனன்னு சொல்லி மாரிஃபாவாகிறது. எனவே நம்ம அந்த கலம் என்கிற அந்த நக்கிராவான சொல்ல எதோட இலாஃபத் செய்யறோமோ அதனுடைய அந்த படித்தரத்துக்கு வந்துடும். இப்போ பொதுவாக மாரிஃபாவினுடைய படித்தரம் என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு லமீர், ரெண்டாவது அல மாரிஃபா, மூணாவது இஸ்மு இஷாரா மாரிஃபா, நாலாவது இஸ்மு மௌசூல் மாரிஃபா, அஞ்சாவது அலிஃப்லா மாரிஃபா. அதுக்கு பிறகுதான் இந்த இலாஃபத்து மாரிஃபான்றது ஆறாவதாக வருது. ஆறாவது நம்ம சொன்னாலும் நம்ம கலமு ஜெயிதுன்று ஜெயிதோடு நம்ம இலாஃப செய்யும் பொழுது அது எந்த அந்தஸ்தில் நிற்கும்னால், ஜெயித் எப்படி ஒரு அலம் மாரிஃபாவோ அதே மாதிரி கலம் என்கிறதும் ஒரு அலம் மாரிஃபாவுடைய நிலைமைக்கு நின்றும். கலமு ஹாதான்னு சொல்லச்ச இஸ்மு இஷாராவுடைய படித்தரம் மூன்றாவது படித்தரத்துக்கு நிற்கும். கலமுல்லதி ஜா அம்சின்னச்ச இஸ்மௌசூருடைய படித்தரத்துக்கு நின்றும். கலமு தாலிபி கலமு ரஜுலி வச்ச அலிஃப்லா மாரிஃபாவுடைய படித்தரத்துக்கு நிற்கும். அது அதைத்தான் இப்போ இங்கே சொல்ல போறாங்க பாருங்க. வல் முலாஃப், இன்னும் இலாஃபத்து செய்யப்பட்டதும் மாகும். இலா வாஹிதின், ஒன்றின் பால் இலாஃப செய்யப்பட்டது. மிம்மா துக்கிற, கூறப்பட்டவைகளின் என்றும் தான். கூறப்பட்டவைகள் என்ன? லமீர் மாரிஃபா, அலம் மாரிஃபா, இஸ்மு இஷாரா மாரிஃபா, இஸ்மு மௌசூல் மாரிஃபா. இந்த கூறப்பட்டவைகளில் ஒன்றின் பால் இலாஃப செய்யப்பட்ட ஒன்று. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, நக்கிராவானோட சொல்லோட செஞ்சா இலாஃபத் செஞ்சா அங்கே மாரிஃபாவுடைய தன்மை வராது. நக்கிராவான சொல்லோட நம்ம இலாஃப செய்ய போறோம். உதாரணமாக கலம்னு ஒரு சொல் இருக்குது, தாலிபுன்னு அலிஃப்லாம் இல்லாத சொல் வருது. கலமு தாலிபின், ஒரு மாணவனின் பேனை யாருன்னு தெரியா. கலமு ரஜுலின், ஒரு மனிதனின் பேன் என்ற உலகத்தில் ஒரு மனிதனா இருக்கான், ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க. யாருன்னு அங்கே குறிப்பாகி இல்லை. எனவே நக்கிராவோட இலாவு செஞ்ச மாரிஃபாவாகாது. அதுக்கு வேற ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்க. அதுக்கு என்ன அந்தஸ்து கொடுப்பாங்கன்னா,
நக்கிராவோட இலாஃபத்து பண்ணினா தஹசுடைய நிலைமைக்கு வரும். இஹ்திசாஸ்ன்னு அதுக்கு. அது என்னது இஹ்திசாஸ், அது தஹசுஸ் அப்படின்றது, தஷஹுஸ்ன்றது. இஹ்திசாஸ்ன்ற என்னென்ற அர்த்தம், இப்போ நம்ம கலமு ரஜுல்னு சொல்லச்ச, இதை கலமு ரஜுலை விட அதையும் வழங்கப்படுத்தலாம், அதை விட வேற ஒரு உதாரணம் மிக தெளிவாக நமக்கு சொல்லும், அதில் மிக தெளிவாக உங்களுக்கு வழங்கும். இந்த கலமு ரஜுலை பாருங்க, கலமு ரஜுல்னச்ச ஒரு வளர்ந்த ஆணினுடைய பேனைன்னு சொல்லச்ச அது ஒரு வகையில் ஒரு குறிப்பு நிலைக்கு வருது. எப்படி தெரியுமா? வளர்ந்த ஆணுடைய பேனைனா பெண்ணுடைய பேனை இல்லை, அதே மாதிரி ஒரு சின்ன பிள்ளைற பேனை இல்லை அப்படின்னு குறிப்பாகுது, ஓரளவு சரி குறிப்பாகுது. இதை விட வேற ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, நாங்கள் சொல்ல போறோம். ஹிதாவு திஃப்லின், ஒரு சிறு பிள்ளை, ஒரு குழந்தைட செருப்பு, அது ஷூன்னு சொல்ல போறேன். அப்ப ஒரு குழந்தையின் பாதணின்னு சொல்லும் பொழுது ஹிதா உ திஃப்லின் அப்படின்னு சொல்லச்சு, அது நமக்கு என்ன விளங்கு? அது ஒரு பொம்பளையோட செருப்பே இல்லை, மொத்தமாக ஒரு பொம்பளையோட செருப்பே இல்லை, பெரிய ஒரு ஆம்பளையில வளர்ந்த ஒரு ஆம்பளையினுடைய செருப்பே இல்லை அப்படின்னு விளங்கிடுது, நமக்கு விளங்குதான் அவனுக்கும். அப்ப அந்த நக்கிராவோட இலாப செய்யற டைம்ல மாரிஃபாவுடைய நிலைமை உருவாகாட்டையும் இஹ்திசாஸுடைய நிலைமை உருவாகுது. ஏதோ ஒன்றுக்கு அது என்னது குறிப்பு. அது இப்போ நக்கிராங்கிற ஒரு பெரிய வட்டாரம் தானே. இப்போ தரமாக நம்ம களம்னு எடுத்தோம்னா, களம்ங்கிறது அது மாணவன் பேனையா இருக்கலாம், ஆசிரியர் பேனையாக இருக்கலாம், வியாபார பேனைக்கலாம். உலகத்துல அது ஒரு களம்ன்றது ஒரு நக்கிராவுள்ள மிகப்பெரிய ஒரு நக்கிரா கடல். அதை களமு தாஜிரின்றச்ச நம்ம ஒரு வியாபாரியின் பேனைச்ச அது ஒரு ஆசிரியருடையது இல்லை, ஒரு மாணவனுடையது இல்லை, ஒரு விவசாயினுடையது இல்லை, ஒரு டாக்டருடைய பேனை இல்லை அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்ல இருந்து சுருங்கி எதுக்குள்ள நிக்குது. ஒரு வியாபாரிட பேனண்ட் அந்த வியாபாரிகள்ன்ற இதுக்குள்ள நிற்கும். வியாபாரிகளுக்குள்ள 1000 வியாபாரி இருப்பான், அது வேற. ஆனா ஒரு இனத்துக்குள்ள சுருங்குதான் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னவே அது இஹ்திசாஸ்ன்னு சொல்லுவாங்க. நக்கிராவோட இலாபம் செஞ்சா இஹ்திசாஸ் உருவாகும். நக்கீராவான சொல்ல மாரிஃபாவான ஒரு சொல்லோட இலாபம் செய்யும் பொழுது மட்டும்தான் அங்க மாரிஃபா என்கிற அந்த நிலைமை உருவாகும். அதுக்கு பிறகு சொல்றாரு வஹுவ, அந்த இலாஃபத்து மாரிஃபாவானது பிஹசபிமா யுலாஃபிலை, பிஹசபிமா ஒன்றின் படிக்காகும், யுலாஃபிலை எதன்பால் அது இலாப செய்யப்படுகிறது அந்த ஒன்றின் படிக்காகும். அப்ப நம்ம நக்கீராவான ஒரு சொல்ல ஒரு மாரிஃபாவான ஒரு சொல்லோட இலாபம் செஞ்சால் எந்த மாரிஃபாவான எந்த வகையான மாரிஃபாவோட சொல்லோட சேர்க்கப்படுதோ அந்த மாரிஃபாவான சொல்லினுடைய படித்தரத்துக்கு, அதனுடைய தராதரத்துக்கு நிற்கும். இல்லல் முலாஃப இலல் லமீர், லமீரின் பால் இலாபது செய்யப்பட்டதை தவிர, லமீரின் பால் இலாபது செய்யப்பட்டதை தவிர என்று விதிவிலக்கு சொல்றார் என்றால், நம்ம ஒரு சொல்ல நம்ம லமீரின் பக்கம் இலாபம் செய்வோம். உதாரணமா நம்ம பாருங்களேன், கலமுன் பிளஸ் அன கலமி, என்னுடைய பேனை, கலமுக கலமுஹு அவனுடைய பேன் நம்ம செஞ்சா, இப்ப இந்த கலமுக்க என்கிறத லமீரோட இலாபம் செஞ்சதுனால இப்ப லமீர் மாரிஃபாவுக்கு களம் வராது. அப்படி நம்ம லமீரோட இலாபம் செஞ்சால் எந்த படித்தரத்துக்கு நிற்கும்? ஃபக்கல் அலமி, அலமை போல, அது அலமுடைய படித்தரத்துக்கு நிற்கும். எனவே கலமு ஜெயித் என்பதும் கலமுக்க என்று சொல்றதும் ஒரே படித்தரம்னு சொல்றாங்க. கலமு ஜெயித்னு சொல்வதும் கலமுக்க என்கிறதும் அலமுடைய அந்த படித்தரத்துக்குள்ளதான் நிற்கும். அலம்டைன அர்த்தம் குறிப்பு பெயர்கள், அதனுடைய படித்தரத்தை நிற்கும் சொல்றாங்க. அப்படி சொல்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, லமீரோட இலாபு செய்யப்பட்டது லமீருடைய படித்தரத்துக்கு வராம எப்படி அதை விட குறைஞ்ச படித்தரம் அலமுக்கு போகும்னா, அதாவது இப்ப சில உதாரணங்கள்ல சிக்கல் வரப்போகுது, அதை தவிர்ப்பதற்காக வேண்டித்தான். உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. நான் சொல்ல போறேன், மரர்த்து பி ஜெய்தின், ஜெய்துக்கு பக்கத்தை நடந்து போனேன், சாஹிபிக்க என்றால் உன்னுடைய நண்பனாகிய ஜெய்துக்கு அருகாமல் நடந்து போனேன் என்றால் உனது நண்பனாகிய ஜெய்துக்கு பக்கத்தில் உனது நண்பராகிய ஜெய்துக்கு அருகாமல் நடந்து போனேன். மரர்த்து பி ஜெய்தின் சாஹிபிக்க 201 பக்கத்துல முதலாவது வரியில வர உதாரணம். அப்ப மரர்த்து பி ஜெய்த் சாஹிபிக்கையில எப்படி வாசிக்கிறேன்னா, மரர்த்து ஃபியல் தமீர் ஃபாயில் ஃபிய ஹபரியா பி ஜெய்தின் பா ஹர்ஃபு ஜர் ஜெய்த் மஜ்ரூர் மௌசூஃப் முத்தல்லகு மரர்த்து சாஹிபிக்க சிஃபத்து முலாஃப் காஃப் முலாஃப் இலைஹி. நம்ம சிஃபத்துன்னு வச்சுக்கொண்டால் அப்ப சிஃபத்தோட வச்சுக்கொள்ள வேணும். வச்சுக்கிட்டால் என்னது, இப்ப மௌசூஃப் எது? ஜெயித், உனது நண்பனாகிய ஜெய்துக்கு பக்கம். இப்ப நாம சாஹிபிக்க என்ன செஞ்சிருக்கோம்? சாஹிப்ங்கிற சொல்ல காஃப் என்கிற லமீரோட இலாப செஞ்சிருக்கிறோம். அப்ப சாஹிபிக்கு நாங்க அலம் மாரிஃபாவுடைய அந்தஸ்து கொடுத்தால், இந்த அலம் மாரிஃபாவுடைய அந்தஸ்து கொடுத்தால் ஓகே. நாங்கள் லமீருடைய அந்தஸ்தை கொடுத்தோம்னா சாஹிபிக்கைக்கு வரதுக்கு நம்ம லமீருடைய அந்தஸ்தை கொடுத்தா என்ன பிரச்சனை வந்துமா? ஜெயித்ங்கிறது அலம் மாரிஃபாவாக இருக்குது,
சாஹிபிக்குங்கிற மௌசூஃப் வந்து லமீர் அந்தஸ்துக்கு வந்துடுது. அப்போ லமீர் தான் படித்தரங்கள்லேயே உயர்ந்த படித்தரம், மாரிஃபாக்கள்லேயே டொப் லெவல் மாரிஃபா லமீர். அப்போ மௌசூஃப் அலமாக இருந்து சிஃபத்து அலமுடைய படித்தரத்தில் இருக்கு. அலம் அலம் தானே செய்துங்கிறது அலம் தானே. இப்போ மௌசூஃப் வந்து அலமுடைய படித்தரத்திலேயும் சாஹிபிக்குங்கிற சிஃபத்து வந்து லமீருடைய படித்தரம் உயர்ந்த படித்தரத்தில் இருப்பது அழகு இல்லை. சிஃபத்து மௌசூஃபும் எப்பொழுதுமே மௌசூஃபை விட சிஃபத்து படித்தரத்துல குறைஞ்சுதான் வர வேணும், படித்தரத்துல குறைஞ்சுதான் வர வேணும். அப்ப கூட வர இயலாது என்கிறதுக்காக வேண்டி சொல்லுவாங்க, லமீரோட இலாப செய்யப்படக்கூடிய சொல் வந்து லமீருடைய படித்தரத்துக்கு வராது, அது அலமுடைய படித்தரத்துக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. இதை படிக்கிறதால என்ன பிரயோஜனம்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் அறிஞ்ச வகையில். பாருங்க சொல்ல போறாரு, அந்நௌஉ ஸாதிஸு மினல் மஆரிஃபி, மாரிஃபாக்களினுடைய வகைகளில் நின்றும் 6வது வகையானது ஒன்றாயிருக்கும். உதீஃப அது இலாப செய்யப்பட்டு விட்டு விதமான ஒன்றாயிருக்கும். இலா வாஹிதினல் ஒன்றின் பால் மினல் ஹம்சத்தில் மதுக்கூறா கூறப்பட்ட 5 வகைகளில் நின்றும் உண்டான ஒன்றின் பால் இலாப செய்யப்பட்டு விட்டது அவ்விதமான ஒன்றாயிருக்கும். நஹு குலாமி வ குலாமி ஜெய்தின் வ குலாமி ஹாதா வ குலாமில்லதி ஃபித்தார் என்ற உதாரணங்களை போல. வ குலாமில் காது. அப்ப குலாமீண்டால் என்னுடைய அடிமை அப்படி வருங்க. குலாமுக்கு வந்து அடிமைன்னு சொல்லுவாங்க, குலாமுக்கு வந்து சிறுவன் கருத்து இருக்குது. குலாமுக்கு அடிமை, சிறுவன், வாலிபன் அப்படி 3 கருத்து குலாமுக்கு சொல்லுவாங்க. அப்போ இதை நீங்க சும்மா என்னுடைய அடிமைன்றே சொல்லிருங்க. குலாமுக்கு அடிமைன்னு சொல்றது மிச்சம் பொருத்தம். என்னுடைய அடிமை. வ குலாமி ஜெய்துனா ஜெய்துடைய அடிமை, வ குலாமி ஹாதானா இவனுடைய அடிமை, வ குலாமில்லதி ஃபித்தான வீட்டில் இருக்கிறான் எவ்விதமான ஒருவனுடைய அடிமை, வ குலாமுல்லதி ஒருவனுடைய அடிமை அவன் இத்தகையவன் என்றால் ஃபித்தாரி வீட்டில் இருக்கிறான் எவ்விதமான ஒருவனுடைய அடிமை, வ குலாமில் காதினா நீதிபதியினுடைய அடிமை. சரி, இப்ப அதுக்கு பிறகு சொல்றாரு வ ருத்துபத்துஹு அதனுடைய ருத்துபன்னா ருத்துபத்துல் முலாஃப், முலாஃபுடைய ருத்துபத் வந்து ஃபித் தஅரீஃபி மாரிஃபா வாக்குகின்ற விடயத்திலே அதனுடைய படித்தரமானது கருத்துபத்தி ருத்துபன மர்த்தபா அந்தஸ்து படித்தரம், கருத்துபத்தி மா உலிஃபை அது எதன்பால் இலாப செய்யப்பட்டது அந்த ஒன்றினுடைய படித்தரத்தை போலவாகும். கருத்துபத்தி மா ஒன்றுடைய படித்தரத்தை போலவாகும். உலிஃபை அது எதன்பால் இலாப செய்யப்பட்டிருக்கிறதோ அவ்விதமான ஒன்றினுடைய படித்தரத்தை போலவாகும். எனவே ஃபல் முலாஃபு இலல் அலமி அலமின் பால் இலாபத்து செய்யப்பட்ட ஒன்றானது, ஃபல் முலாஃபுனா ஃபஷை அல் ஃபல் இஸ்ம் அல் முலாஃப் இலல் அலம் அலமின் பால் இலாப செய்யப்பட்ட அந்த இஸ்மானது ஃபி ருத்துபத்தில் அலமி அலமுடைய படித்தரத்தில். வல் முலாஃப் இலல் இஷாரா இஸ்மு இஷாராவின் பால் இலாப செய்யப்பட்ட இஸ்மானது ஃபி ருத்துபத்தில் இஷாரா இஸ்மு இஷாராவினுடைய படித்தரத்திலே ஆகும். வகதல் பாக்கி இவ்வாறுதான் எஞ்சியவைகளும். லல் முலாஃப இலல் முதுமரி முலா என்னது முதுமரின் பால்னா லமீர், லமீரின் பால் இலாபதி செய்யப்பட்டதை தவிர ஃபலைஸ் அது இல்லை ஃபி ருத்துபத்தில் முதுமரி லமீருடைய படித்தரத்தில் இல்லை. இன்னமா ஹுவ அது இருப்பதெல்லாம் ஃபி ருத்துபத்தில் அலமி அலமுடைய படித்தரத்தில் தான், அலமுடைய ருத்துபாவில் தான். அந்த தான் கருத்தை அவளுக்கு முடிக்கணும். இன்னமாவுக்கு அது இருப்பதெல்லாம் இன்னமாகுவ அது இருப்பதெல்லாம் ஃபி ருத்துபத்தில் அலமி அலமுடைய படித்தரத்தில் தான், அங்கதான் கருத்து வாசிக்கணும். வத்தலீலு அலாதாலிக்கு அதற்கு என்ன ஆதாரம் என்றால் அன்னக்க நீ தகூல் சொல்வாய் மரர்த்து பி செய்தின் சாஹிபிக்க உனது நண்பனாகிய செய்து கருகாமையால் நான் நடந்து சென்றேன் என்று நீ சொல்வாய். அப்படி சொல்லும் பொழுது ஃபத்தசிஃபுல் அலம நீ அலம் அலம்டா இது ஜெயித் அந்த அலம நீ வந்து அலம நீ வர்ணிக்கின்றாய் பிலிஸ்மில் முதாஃபி இலல் முதுமரி லமீரின் பால் இலாபு செய்யப்பட்டதாவாகி இஸ்ம் எது சாஹிபிக்கேங்கிறதான் சிபத்தா வருது. அப்ப லமீரின் பால் இலாபு செய்யப்பட்டதாவாகிய இஸ்மை கொண்டு நீ அந்த அலமை வர்ணிக்கிறாய். ஃபலவுகான ஃபி ருத்துபத்தில் முதுமரி அது எது இந்த சாஹிபிக்கேங்கிறது அந்த முலாஃப், அந்த முலாஃப் வந்து லமீருடைய படித்தரத்திலே இருக்கும் என்றிருந்தால் லக்கானத்தி சிஃபத்து சிஃபத்து ஆகிவிடும், எது சாஹிபிக்கேங்கிற சிஃபத்து ஆகிவிடும். ஆயிரஃப அதிகம் மாரிஃபாவானதாக ஆகிவிடும். மினல் மௌசூஃப் மௌசூஃபை விட அதிகம் மாரிஃபாவானதாக ஆகிவிடும். மாரிஃபாக்கல்ல முதலாவது லமீர் மாரிஃபா, 2வது அலம் மாரிஃபா, 3வது இஸ்மு இஷாரா மாரிஃபா, 4வது இஸ்மு மௌசூல் மாரிஃபா, 5வது அலிஃப்லா மாரிஃபா, கடைசியானதுக்கு நம்ம படித்தரம் சொல்றோம்ல அது எதன்பால் இலாப செய்யப்படுகிறோம் அதனுடைய படித்தரத்துக்கு அது வந்து நிற்கும். வதாலிக்க லா யஜூஸ் எனவே அது வந்து லா யஜூஸ்னு அர்த்தம், அது கூடாது. எப்படி சிஃபத்து படித்தரத்துல கூடியும் மௌசூஃப் படித்தரத்துல குறைஞ்சி வாரதும் ஒழுக்கம் இல்லை. நம்ம அது எது மாதிரின்னு கேட்டா புருஷன் படித்தரத்துல கூட இருக்கணும், பொன்னாடி படித்தரத்துல கொஞ்சம்
குறைவாக இருக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, 5 விஷயங்கள்ல புருஷன் எப்பயுமே மேலுக்கு இருக்கணும். வயசுல மூத்தவராக இருக்கணும், கொஞ்சம் ஒரு 2 வயசு 3 வயசாவது கொஞ்சம் மூப்பா இருக்கணும். சேமிச்சு இருக்கிறது இப்போ பெரிய பிரச்சனையும் குழப்பம் சண்டையும் வரும். அப்ப நீங்க கேட்கப்பட அப்ப ஆயிஷா நாயகியும் ரசூலுல்லாவும் ஆக ஓவரான வயசு வித்தியாசம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூலுல்லாவுக்கும் அவருக்கு வயசு கூட தானே. பொது இது நம்ம என்ன சொல்றது, இது வந்து இந்த உலக நடப்பை நம்ம சொல்றோம். ரசூலுல்லாவோட வச்சு நம்ம சொல்றோம்ல. ரசூலுல்லாஹ் பல மாதிரியான குணங்கள்ல பல மாதிரி முடிச்சிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த உலகத்துல உள்ள பொது நடப்பு சொல்லுவாங்க இல்லையா, வயசுல என்னது கொஞ்சம் கணவர் மூப்பா இருக்கணும், பணத்துல செல்வத்துல கொஞ்சம் மூப்பா இருக்கணும், கொஞ்சம் குடும்ப அந்தஸ்துல கொஞ்சம் கூடுதலான அப்படி அப்பதான் அந்த அந்த ஆம்பளைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று வரும்னு சொல்றேன். உண்மையும் தானே அது. உலக நடப்பு அது. கொஞ்சம் என்னது கூடுதலாக இருக்கும் பொழுது பொம்பளைக்கு என்ன செஞ்சிருது, வாய் கொஞ்சம் அகன்றது தான். அப்ப இந்த பகுதிகளோட என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த இலாஃபத்துடைய கன்செப்ட் முடியுது. அப்ப இலாஃபத்துல கன்செப்டை வந்து ஒரு சுருக்கமா சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இலாஃபத்துன்னு சொன்னாட மகன் ஒரு இஸ்ம் இன்னொரு இஸ்மோட இலாஃபத்து செய்கிற அப்போ 2 விஷயம் அங்கே வரப்போகுது. ஒன்று முலாஃப், மற்றது முலாஃப் இலைஹின்னு. முதலாவது வார சொல்லுக்கு முலாஃப்னு, 2வது வாரத்துக்கு முலாஃப் இலைஹின்னு சொல்கிற. முலாஃப் வந்து எதன்பால் இலாஃபு செய்யப்படுதோ அதனுடைய படித்தரத்தில் இருக்க போகுது. ஆனால் லமீரோட இலாஃபு செய்யப்பட்டால் லமீருடைய படித்தரம் நாங்கள் சொல்கிறோம், அது கலமுடைய படித்தரம் சொல்கிற காரணம் என்னென்றால் சிஃபத்து மௌசூஃபில் மரத்து பி செய்தின் சாஹிபிக்க மாதிரியான உதாரணங்களில் சிக்கல்கள் இருக்கிறதுனாலன்னு சொல்லி விளக்கத்தை சொல்லி முடிச்சிருக்காரு. இது தவிர இலாப சம்பந்தமான வேற விளக்கங்கள் இருக்குது. எப்படி இலாப செய்யற டைம்ல முலாஃபிலைக்கு ஜெரு செய்யணும், அது கண்டிப்பாக. முலாஃபுக்கு என்ன இராப் வரும், அது வாக்கியத்தில் எந்த இடத்துல வருதோ அதுக்கேற்ற இராபா அது பெறும். முலாஃபிலைக்கு கஸ்ரா செய்யணும், அது இலாபத்துங்கிற அடிப்படையில். இலாபத்து ஒரு ஆமி. அடுத்தது அரபி சரி வசல்லி முலாஃபுல் அலிஃப்லாம் வரக்கூடாது, தன்மீன் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. தஸ்னியாவாக முதக்கஜமாக இருந்த அந்த நூன ஹது செய்யணும். அதெல்லாம் பொதுவான இலாப சம்பந்தமான கன்செப்ட். அது சம்பந்தம் விரிவாக நமக்கு சொல்லுவாங்க. மஜ்ரூருடைய மஜ்ரூராத் அல்லது மஹ்ஃபூதாத் சம்பந்தமாக பேசக்கூடிய பாடங்கள்ல விரிவாக சொல்லுவாங்க. இப்போ அடுத்த பாடத்துக்கு நம்ம போகிறோம். பாருங்க பிள்ளை, பிஸ்மில்லா. அப்ப பாபுன் அல் முபுத்தது வல் ஹபரு மர்ஃபுஆனி கல்லாஹு ரப்புனா வ முஹம்மதுன் நபியுனா. அல் முபுத்தது ஹுவ இஸ்முல் முஜர்ரது அனில் அவாமிலில் லஃப்லியத்தில் இஸ்னாத் ஃபலிஸ்மு ஜின்சுன் யஷ்மலு அஸ்ஸரீஹ கஸைதின் ஃபி நஹ்வி ஸைதுன் காயிமுன் வல் முஅவ்வல في نحو وأن تصوموا خير لكم في قوله تعالى وأن تصوموا خير لكم فإنه مبتدأ مخبر عنه بخبر. சரி, என்ன சொல்றாருண்டா, பாபுன் அல் முபுத்தது வல் ஹபரு மர்ஃபுஆனி. பாபுனா இது ஒரு புதிய பாடம். அல் முபுத்தது வல் ஹபரு மர்ஃபுஆனி, முபுத்ததாவும் ஹபரும் ரஃபு செய்யப்படக்கூடியது. முபுத்ததா என்றால் பெயர் சொல் வாக்கியத்தில் எழுவாய், ஹபர் என்றால் பெயர் சொல் வாக்கியத்தில் பயனிலை. முபுத்ததா என்றால் எழுவாய், ஹபர்னால் பயனிலை. சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட், முபுத்ததா ஹபர், இது ரெண்டுமே மர்ஃபு ரஃபு செய்யப்பட்டு வரணும், லம்மா செய்யணும். ஜெய்துன் ஆலிமுன். உதாரணமாக கல்லாஹு ரப்புனா, அல்லாஹ் எங்களுடைய இரட்சகன். அப்போ அல்லாஹு எங்கள் லஃபுஜரலா ரஃபு செய்யப்பட்டிருக்குது. ரப்புனா ஹபர், அதுவும் என்ன செய்யப்பட்டிருக்குது, ரஃபு செய்யப்பட்டிருக்குது. முஹம்மதுன் நபியுனா, முஹம்மது என்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முபுத்ததா, நபியுனாங்கிறது ஹபர். அப்போ முபுத்ததா ஹபர் எப்பொழுதுமே ரஃபு செய்யப்பட்டு வரும். அது என்னது, உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பேருண்மை. அல் முபுத்ததா, முபுத்ததா என்பது ஹுவல் இஸ்ம், அது ஒரு இஸ்ம் ஆகும். முபுத்ததாவாக வரக்கூடியது இஸ்மா தான் வரும். அல் மர்ஃபு ரஃபு செய்யப்பட்டு வரும், அப்படியே இல்லையா, இஸ்ம் ரஃபு செய்யப்பட்டு வரும். அல் முஜர்ரது அனில் அவாமிலி லஃப்லியா, லஃப்லியத்தான ஆமில்களை விட்டும் நீக்கப்பட்டதாவாகிய பெயர் சொல்லாகும். லஃப்லியத்தான ஆமில்களை விட்டும் நீக்கப்பட்ட அகற்றப்பட்ட இஸ்ம். முஜர்ரதுன்னு அர்த்தம், அது வந்து ஃப்ரீ ஆஃப், அதுல இருந்து நீங்கியது. லில் இஸ்னாது, இஸ்னாதுக்காக வேண்டி. இஸ்னாதுன்னு அர்த்தம், அதாவது இஸ்னாதுன்னா ஒரு தகவலை சேர்க்கிறதுக்கு நாங்கள் சொல்ற இஸ்னாதுண்டா இஸ்னாதுல் ஹபர், ஒரு தகவலை சேர்க்கிறது. இஸ்னாதுக்கான வாக்கியத்திற்காக, இப்போ வாக்கியம் ஒன்றை உருவாக்குறதுக்காக லஃப்லியத்தான் ஆமின்களை விட்டும் நீக்கப்பட்டு கொண்டு வரப்படக்கூடிய ரஃபு செய்யப்பட்ட இஸ்முக்கு என்ன பேரு, முபுத்ததான்னு சொல்லுவாங்க. இங்க அப்படி வரைவிலக்கணம் கொடுத்துருக்காரு. வேற கிதாபுகள் எப்படி இருக்கும், நஹுல் வாதி மாதிரி கிதாபுகள்ல ஹுவ இஸ்முன் மர்ஃபுஉன் யகஉ ஃபி அவ்வலில் ஜும்லா, ஜும்லாட ஆரம்பத்தில் வரக்கூடிய ரஃபு செய்யப்பட்ட பெயர் சொல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்ட். ஆனா இங்க வித்தியாசமா கொடுத்துருக்காங்க இல்லையா, முஜர்ரத் மினல் அவாமில் லஃப்லியா லில் இஸ்னாத் என்னங்கிறத விளங்கப்படுத்த போறாங்க. முதலாவது ஃபலிஸ்ம், எனவே இஸ்ம் என்ற பெயர் சொல் ஹபராக வந்த முபுத்ததாவாக வரக்கூடியது இஸ்ம் தான் வரும்.
ஃபியல் ஒரு காலம் என்ன வராது, முபுததாவாக வராது, ஹர்ஃபும் வராது. ஃபலிஸ்மு எனவே இஸ்ம் என்பது ஜின்சுன், அது என்ன ஒரு ஜின்ஸுங்கிறது வரைவிலக்கணம் சொல்லும்போது ஜின்ஸு, ஃபசல், முகத்திமா, சுகரா, குப்ரா எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிதான் ஹத்து ஒரு ஒரு வரைவிலக்கணம் பண்ணுறது. அதில் ஜின்ஸுங்கிறது ஒரு இனம்னு சொல்கிறாம நம்ம ஜின்ஸாக இருக்கும்னு சொன்னால் சரி. யஷ்மலு அஸ்ஸரீஹ அது அல் இஸ்மு சரீஹை உள்ளடக்கும். அது என்னது அல் இஸ்மு சரீஹ் என்றால் வெளிப்படையாக வாயால் உச்சரிக்கப்படக்கூடிய பெயர் சொல்லுக்கு நாங்கள் சொல்கிற இஸ்மு சரீஹ். இப்போ ஜெய்துன், கலமுன், கிதாபுன், மக்தபுன் இப்படி வரக்கூடிய அத்தனையுமே வெளிப்படையாக வாயால் உச்சரிக்கப்படக்கூடிய சரீஹான தெளிவான பெயர் சொல். கஸைத் ஜெயித் எங்க சொல்ல மாதிரி உச்சரிக்கப்படுது. ஜெயித்ங்கிறது இஸ்ம்ங்கிறது மாத்துக்கிறது இஸ்ம் சரீஹ் வெளிப்படையான என்னப்பா இஸ்ம். ஃபி நஹ்வி ஜெய்துன் காயிமுன், அப்போ ஜெயித்ங்கிறது முபுததா, காயிமுங்கிறது ஹபர், ஜெயித் முபுததாவா வருது, அது ஒரு இஸ்ம். வல் முஅவ்வல இன்னும் தஅவீல் செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்மையும் உள்ளடக்கும். தஅவீல் செய்யப்பட்டு வர முஅவ்வல் என்னது அர்த்தம், அன்னும் முதாரியான ஃபேலும் சேர்ந்து வரக்கூடிய என்னப்பா அந்த 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 சொல். ஃபி நஹ்வி வ அன் தசூமு பாருங்க, இந்த இடத்துல வ அன் தசூமுன்றதுல நீங்கள் நோன்பு பிடிப்பது என்றச்ச அந்த அன்ஜும்லாவை தஅவீல் பண்ணினால் எப்படி வரும்னு கேட்டால் சியாமுக்கும் அல்லது சௌமுக்கும் அப்படி வரும். அப்ப இந்த சௌமுக்கும் என்கிறது வாயில் உச்சரிக்கப்படுகிறதா? இல்லை. ஆனால் வ அன் தசூமு என்கிறதுனுடைய விளக்கம் என்ன, சௌமுக்கும் நீங்கள் நோன்பு பிடிப்பது. அன்னையும் முதாரிய நஃபீலையும் சேர்த்து நம்ம மஸ்தராக மாற்றி பார்த்தால் எப்படி வரும், சௌமுக்கும். அதை என்ன செய்யணும், அப்போ தசூமுல வரக்கூடிய ஃபியல்ற மஸ்தரை எடுத்து தசூமுக்குள்ள வரக்கூடிய அந்தும் என்கிறது அமீரோட சேர்த்தால் சௌமுன் பிளஸ் அந்தும் சௌமுக்கும், அல்லது சியாமுன் பிளஸ் அந்தும் சியாமுக்கும் அப்படி வந்து நிற்கும். அதான் முப்பத்து தாவரத்துக்குள்ள சியாமுக்கும் ஹைருன் லக்கும், நீங்கள் நோன்பு பிடிப்பது உங்களுக்கு நல்லம், நீங்கள் நோன்பு பிடிப்பது உங்களுக்கு நல்லம் அப்படின்னு கருத்துல வர வாக்கியம். அப்போ அந்த சும்ல வரக்கூடிய அந்த சும்ல ஜும்லா தயார் பண்ண முபுதா ஹைருங்கிறது ஹபர் வருது. அப்ப எனவே அது முஅவ்வல் என்ன தயவு செய்யப்படுது, மஸ்தராக பெரட்டி மாற்றப்பட்டு தான் அது பெயர் சொல்லாக உருவாக்கப்படுகிறது. ஃபீ கௌலிஹி தஆலா வ அன் தஸூமு ஹைருன் லக்கும் ஃபஇன்னஹு முபுததவுன் என்ற அந்த வ அன் தஸூமு என்கிற அந்த வழக்கம் வந்து என்னடா சௌமுக்கும் அது முபுதா. முஹ்பருன் அன்ஹு அதை பற்றி ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பி ஹபரின் அல்லது பி ஹைரின், ஹைர் என்ற சொல்லை கொண்டு பி ஹைரின் வாசிக்கூடாதே, பி ஹைருன் வாசிக்கணும். ஏண்டா வ அன் தஸூமு ஹைருன் லக்கும் தானே வந்திருக்குது. அப்ப ஹைர் என்கிற சொல்லை கொண்டு அதுக்கு ஹபர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முஹ்பருன் பி ஹபர்னு வாசிக்க வேணாம், பி ஹைர்னு வாசிக்கிறது அது மிக பொருத்தமே. ஹைர் என்ற சொல்லை கொண்டு அதுக்கு ஹபர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வஹரஜ பில் முஜர்ரதி, முஜர்ரத் அதாவது அவாமில் லஃப்லியாக்களை விட்டும் கலட்டப்பட்ட அல்லது நீக்கப்பட்ட அல்லது அகற்றப்பட்டன்னு வருது இல்லையா, அந்த முஜர்ரத் என்கிற சொல்லை கொண்டு வெளியேறி விட்டது. நஹு ஜெய்துன் ஜெயித் போன்றது வெளியாகிவிட்டது. ஃபி கான ஜெய்துன் ஆலிமன், கான ஜெய்துன் ஆலிமன் என்ற வாக்கியத்திலே ஜெயித் போன்றது வெளியாகிவிட்டது. அது என்னது கான ஜெய்துன் ஆலிமன், கானாவுடைய இஸ்ம் ஜெயித், ஆலிமன் ஹபர். அப்ப இங்கே வந்து ஜெயித்ங்கிறனே இல்லை முபுதா இல்லையே, அதுக்கு முன்னால கான என்கிற ஒரு ஆமில் வந்துட்டு. அப்ப அவாமில் என்ன அர்த்தம், ஒரு பெயர் சொல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள். இந்த அவாமில்கள் மொத்தம் 100 சுஜம் இருக்கு. அதை பல கோணங்கள்ல பல விதங்கள்ல பிரிப்பாங்க. ஒரு அவாமி சொல்லுவாங்க அவாமில் லஃப்லியாண்டு. அவாமில் லஃப்லி என்றால் கண்ணால பார்க்கையிலும் வாயால உச்சரிக்கையிலுமான ஆமில்கள். உதாரணமாக ஃபியட்கள் எல்லாமே ஒரு ஆமில், ஃபியட்கள் எல்லாமே ஆமில். ஏன்னா ஃபியல் வந்து ஃபாயிலுக்கு ரஃபு செய்யும், மஃபூலுக்கு நஸ்பு செய்யும். மின் ஹர்ஃபு ஜெருகள் எல்லாமே என்ன செய்யும், மின் ஃபி இலா அன் வருது, இந்த மாதிரி ஹர்ஃபு ஜெருகள் இதெல்லாமே ஆமில். அது வந்து இஸ்ம்ல ஜெர்ங்கிற மாற்றத்தை ஏற்படுத்துது. இன்ன அன்ன க அன்ன லாக்கின் லைத்தல அல்லன்னு வரக்கூடியவைகள் எல்லாமே அவாமில்கள். ஏன்னா அது வந்து இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். அப்ப அவாமில்கள் பல இருக்குது இல்லையா. ஹர்ஃபு நிதாயா ஒரு ஆமில், இஸ்மு ஃபியல் ஒரு ஆமில், இலாஃபத் ஒரு ஆமில், இப்படி ஆமில்கள் இருக்குது. இந்த ஆமில்கள்ல சிலது வாயால உச்சரிக்கப்படும், சிலது உச்சரிக்கப்படாது. வாயால உச்சரிச்சு கண்ணால பார்க்க முடியுமான ஆமில்களுக்கு நாங்கள் சொல்றோம் அல் அவாமிலு லஃப்லியா. அல் அவாமிலு லஃப்லியா வந்து எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம் 98 இருக்கு. 98 வந்து என்னது அல் அவாமிலு லஃப்லியா, அதாவது வாயால உச்சரிக்கையிலும் கண்ணால பார்க்கையிலுமானவைகள். என்னது 98 இருக்கா, நான் தகவலை பிள்ளையா சொல்லிட்டேன். 2 ஆமில் தான் இருக்குது. என்னது மானவியத்தான ஆமில், கண்ணால பார்க்க இயலாத. இப்போ கண்ணால பார்க்க இயலாத 2 ஆமில் எதுன்னு கேட்டா முபுதாவுக்கு ரஃபு செய்கிற என்கிற அந்த இபுதிதா என்கிற ஆமில், மற்றது முதாரியான ஃபியலுக்கு ரஃபு செய்யக்கூடிய அந்த
ஹுலுவுஹு மின் நாசிபின் வஜாசிமின், நஸ்பு செய்யக்கூடிய ஜெஸ்ம் செய்யக்கூடிய ஆமிலை விட்டு மொழிந்து வாரல். முதாரி ரஃபிற்கு ரஃபு செஞ்ச ஆமிலும் முபுதாவுக்கு ரஃபு செஞ்ச ஆமிலும் தான் கண்ணுக்கு புலப்படாத மாணவியத்தான ஆமில்கள். அது அல்லாத கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஆமில்கள் மொத்தம் இருக்கு 98 ஆமில்கள் இருக்குது. இந்த 98 ஆமில்களை தான் ரெண்டுக்கா பிரிப்பாங்க. ஒன்று என்னது சமாஇயா, மற்றது கியாசியா. இது அவாமில் பாடமில் நான் சும்மா உங்களுக்கு மேலது தகவலுக்காக சொல்றேன். சமாஇயா கியாசியாண்டு. சமாஇயா என்றால் அரபிகள் ஒரு குறித்த ஆமிலை ஒரு குறித்த நோக்கத்துக்காக வேண்டி மட்டும் பயன்படுத்தி இருப்பாங்க. அதுக்குண்டு அது தனி ஸ்பெஷல். உதாரணமாக நம்ம சொல்வதா இருந்தால் மின், அன், அலாஃபி இதெல்லாம் அந்த ஹர்ஃபு ஜெர்றுகள் இஸ்முக்கு ஜெர்ரு என்கிற அமலை மட்டும்தான் செய்யும். அப்போ மின் மாதிரி வரக்கூடிய வேற சொற்கள் செய்யாது, ஜெரு செய்யாது. மின் என்கிறது அந்த ஆமில் அதுக்கு மட்டும்தான் வச்சிருக்காங்க. இன்னங்கிறது பெயர் சொல்லுக்கு நஸ்பு செய்யும், ஹபருக்கு என்னது அதாவது இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். அப்போ அது அந்த வேலையை மட்டும்தான் செய்யும். அது இப்போ அந்த ஆமில் அதுக்கு தான் வச்சுருக்காங்க. இப்படி வர்றதுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு கேட்டால் சமாஇயத்தன் ஆமில், அரபிகள் வச்சிருக்க அந்த ஆமில்கள் அதை ஒரு குறித்த நோக்கத்துக்கு வச்சிருப்பாங்க. அந்த நோக்கத்தை வேறு எதையும் அவர் செய்ய மாட்டார். அவர் மாறி இருக்கக்கூடிய வேறாக்களுக்கும் வேற இப்போ இவர் செய்கிற அமலை செய்ய இயலாது. இன்னொன்று இருக்குது பொதுவான கன்செப்டுகள். பொதுவான கன்செப்ட்னா அது பொதுத்தன்மை சொல்லுவாங்க. அந்த விஷயம் என்ன செய்யும், அது மாதிரியாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அதுக்குள்ளே நமக்கு கொண்டு வர இயலும். அதுக்கு நாங்கள் சொல்றது வந்து என்னென்னு கேட்டால் கியாசியத்தான ஆமில்கள் அது மாதிரி மற்றவைகளையும் என்ன செய்ய நமக்கு நேர்பிடிக்கலாம். உதாரணமாக ஃபியல் என்கிற ஒரு கியாசியத்தான ஆமில். அது என்ன செய்யும்னு கேட்டால் ஃபியல் என்கிறது வந்து இப்போ ஃபியல் வந்து 1-2 இருக்குது. ஃபியல் இல்லை, லரபையும் ஃபியல் தான், கத்தப, நசர, என்னது உலகத்தில் எத்தனை ஃபியல் இருக்குது, கோடிக்கணக்கான ஃபியல் இருக்கு. அத்தனை ஃபியல்களும் என்ன செய்யும்னால் பொதுத்தன்மை என்னதில் அது இஸ்முக்கு ரஃபு செய்கிற, ஹபருக்கு நஸ்பு செய்கிற. எனவே ஃபஅலையும் கத்தபையும் நசரையும் மட்டும்தான் அமல் செய்யாது. அது மாதிரி இருக்கக்கூடிய உலகத்தில் எதெல்லாம் நீ ஃபியல்ண்டு அதுக்கு லேபிள் குத்துறியோ அத்தனை ஃபியல்களும் இஸ்முக்கு ரஃபு செய்யும், ஃபாயிலுக்கு ரஃபு செய்யும், மஃபூல் பிஹிக்கு நஸ்பு செய்ய முடியுமானவைகள் அவைகள்லாம் முத்தாத்தியன் ஃபியலாக இருந்தால். அதே மாதிரி கியாசியத்தன் ஆமில்களை ஒன்று தான் நம்ம சொல்லுவோம் என்னென்னு கேட்டால், உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறது இலாஃபத், 2 இஸ்மை புணர்த்துறது, அப்போ சொற்புணர்ச்சி செய்கிறது. இலாஃபத்து வந்து முலாஃபிலேக்கு செய்யுது, ஜெர்ரி என்கிற அமலை செஞ்சிருது. இதே மாதிரி வேறு சொல்லுங்க போல ஃபிலியத்தன் ஆமில்கள் என்னது இந்த கியாசித்தன் ஆமில்கள் உண்டு. உதாரணத்துக்கு இஸ்மு ஃபாயில், இஸ்மு மஃபூல், அதுக்கெல்லாம் என்ன செய்யும், இஸ்மு ஃபாயில் அதனுடைய இஸ்முக்கு ரஃபு செய்யும், மஃபூல் பிஹிக்கு செய்யும், நஸ்பு செய்யும். இவைகள் எல்லாம் என்னது இல்லை கியாசியத்தன் ஆமில். இதை பற்றி உங்களுக்கு அவாமில்ல விரிவாக சொல்லி தந்திருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்ல வரேன்னால் அவாமில்கள் 100 இருக்குது. அந்த 100 அவாமில்களையும் 2 பிரிக்கிறாங்க. ஒன்று அவாமில் லஃப்தியா, அடுத்தது என்னது லஃப்தியா, மற்றது என்னது மானவியாண்டு. லஃப்லியத்தன் ஆமில்கள் 98 இருக்குது. மானவியத்தன் ஆமில் 2 தான் இருக்குது. அது ஒன்று முபுதாவுக்கு ரஃபு செய்கிற ஆமில், மற்றது என்னது ஃபியல் முலாரிக்கு ரஃபு செய்கிற ஆமில். திருப்பி இந்த அவாமில்களை வந்து அது 2 பிரிக்கிறாங்க. ஒன்று அரபிகள் என்னப்பா அந்த அதாவது சமாஇயத்தான ஆமில், அரபிகள் ஒரு குறித்த ஆமிலை குறித்த நோக்கத்துக்கு மட்டும் வச்சிருப்பாங்க. இன்னொன்று பொது கோட்பாடுகள், அந்த பொது கோட்பாடுகளாக வரக்கூடிய ஆமிலுக்கு நம்ம என்ன செய்வது கியாசியத்தான ஆமில்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ பாருங்க சொல்றாரு முபுதாவுக்கு ரஃபு செஞ்ச ஆமில் லவா அன்னது ஆமில் ஒன்று என்ன சொல்லுவாங்க மைனவி. அடுத்தது வந்து சும்மா ரஃபு செய்யப்பட்டு ஒரு சொல் வந்துட்டு அது முபுதான்ற அர்த்தம் இல்லை, அது வாக்கியத்தில் வரணும். லில் இஸ்னாத். ஒருத்தர் போர்டில் சும்மா ஜெய்துன் கலமுன் கிதாபுன் எழுதி விடுறான்னு வச்சுக்கோங்க, அது முபுதாவா இல்லை, வாக்கியத்தில் அது வரணும். எப்படி வரணும், ஜெய்துன் ஆலிமுன் ஒரு வாக்கியம். வாக்கியத்தில் வாரதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் முபுதான்னு சொல்றோம். சும்மா ரஃபு செய்யப்பட்டு வர்றது எல்லாமே என்னது இல்லை, முபுதா இல்லை. ஃபலிஸ்மு, எனவே இஸ்ம் என்பது ஜின்ஸ், யஷ்மலு அஸ்ஸரீஹ. அதுக்கு பிறகு வர பந்தியை பாருங்க. வஹரஜ பில் முஜர்ரதி நஹு ஜெய்த் ஃபீ கான ஜெய்துன் ஆலிமன் ஃபைன்னஹு, ஏனென்றால் இது லம் யதஜர்ரத் அனில் அவாமில் லஃப்தியா, லஃப்தியத்தன் ஆமிலை விட்டும் நீங்கி வரவில்லை. அதுக்கு மேலே காணைங்கிறது வந்திருக்குது. காண ஒரு ஆமில், அது என்ன செய்யும், இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும். அப்போ அங்கே ஆமில் வந்துட்டு ஸோ என்னது அது முபுதா அல்ல. ஜெய்துக்கு ரஃபு செய்யப்பட்டாலும் அது முபுதா அல்ல, அது இஸ்மு கான. வனஹு தாலிக்க, அதை போலதான் கவுலுக்க உனது கூற்று, ஃபில் அதத் எண்ணிக்கைகளில், வாஹிதுன் இஸ்னானி சலாசா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வாஹிதுன் ரஃபு செய்கிறீங்க, இஸ்னானி சலாசத்துன் ரஃபு செய்கிறீங்க. இஸ்னானில் எங்கே ரஃபு இருக்குது, அலிஃப கொண்டு ரஃபு இல்லையா, சலாசத்துன் கடைசி ரஃபு நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அப்போ இஸ்னானி
வாஹிதுன் இஸ்னானி சலாசத்துன் அர்பத்துன் ஹம்சத்துன் சித்தத்துன் சபகத்துன் இலக்க சொல்லி கொண்டு போனீங்கன்னா அங்கே நீங்கள் கடைசி ரஃபு செய்றீங்க, வம்மா வைக்கிறீங்க. அதுக்காக வேண்டிய அது முபுத்துதா இல்லை. ஏன்னு கேட்டால் அது சுமிய 1 2 3 4ன்றீங்க, வாக்கியத்தை நீங்கள் சொல்லலை. ஃபைன்னஹா வ இன் தஜர்தத் அனில் அவாமில் லஃப்லியா, இவைகள் எனது அவாமில் லஃப்லியாக்களை விட்டு நீக்கப்பட்டாலும் கூட லாக்கின்லா இஸ்னத ஃபீஹா, அது என்ன இல்லை, வாக்கியம் இல்லை, அது ஒரு வாக்கியமாக இல்லை. எனவே அது முபுத்துதா அல்ல. வதஹல தஹ்த கௌலினா, எங்களுடைய கூற்றுக்கு கீழால் என்ன கூற்று அது, லில் இஸ்னாத், வாக்கியத்திற்காக வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய கூற்றுக்கு கீழால் நுழைந்து விட்டது. ஒன்று, இதா கானல் முபுத்ததஹு முஸ்னதன் இலைஹி மா பஅதஹு, இதா கானல் முபுத்ததா இருந்தால் முஸ்னதன் இலைஹி மா பஅதஹு, அதுக்கு பின்னால் இருக்கிறது அவிதமான ஒன்று முஸ்னத் இலைஹியாக, அதற்கு பின்னால் இருக்கின்றது அவிதமான ஒன்று முஸ்னத் இலைஹியாக ஆகிவிட்டது, அவிதமான ஒன்றையும் ஒன்று நுழையும். நஹு ஜெய்துன் காய்மன், என்ன தெரியுமா, அரபில 2 இருக்கு, ஒன்று முஸ்னது மற்ற முஸ்னத் இலைஹி. முஸ்னத் இலைஹின்றா எழுவாய், முஸ்னதுன்னா என்ன அர்த்தம், அது பயனில்லை. அப்ப இந்த ரஃபு செய்யப்பட்டு வரக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முபுத்ததா வந்து ஒன்று உண்மையிலேயே முஸ்னத் இலைஹியாகவும் வரலாம், சில சந்தர்ப்பங்களில் முஸ்னதாகவும் வரலாம். அதனது முஸ்னத் இலைஹிண்டா முபுத்ததாவாக வார, முஸ்னத் அர்த்தம் ஹபராக வார. அப்ப லில் இஸ்னாத் என்று வரும் பொழுது இந்த 2ம் குறிக்கலாம். நஹு ஜெய்துன் காயிம்ல பாருங்க, ஜெயித் என்கிறது முபுத்ததா, அது முஸ்னத் இலைஹி, காயிமுன் என்கிறது இப்ப முஸ்னத், அது ஹபர். வமா, இன்னும் ஒன்று நுழையும். இதா கான முபுத்ததா ஆகிவிட்டால் முஸ்னதன் இல்லாமபாத், அதுக்கு பின்னுக்கு விதமான ஒன்றுக்கு முஸ்னதாக ஆகிவிட்டாலும் அது அடங்கும், அதுவும் அதுல என்னது நுழைந்திரும். அகாயிமுனி செய்தான், இங்க பாருங்க இந்த வாக்கியத்தில் அகாயிமுனி செய்தான் இல்ல, ஹம்சா இஸ்திஃபாமியா காயிமுன் முபுத்ததவன் அஸ்ஸைதானி ஃபாயிலுன் சத்த மசத்தல் ஹபரி வல் ஜும்லா இஸ்மியா இன்ஷாஇயா. இந்த வாக்கியத்துல காயிமுனுக்கு வந்து காயிமுன் என்கிறது வந்திருக்குது. அசில் நல்லா யோசிச்சு பார்த்தால் காயிமுன் என்கிறது நம்ம முபுத்ததான்னு சொல்றான், ஆனா அந்த முபுத்ததாவுக்கு ஹபராக அஸ்ஸைதான் என்கிறது வரல, மராக ஃபாயிலாகத்தான் வந்திருக்குது. ஸோ இங்கே சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் முபுத்ததா வந்து முஸ்னதாக வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் முஸ்னதாக வந்திருக்குதுனால் இரு ஜைதுகள் நிற்கிறார்களான் அந்த வாக்கியத்துல காயிமுன் அசில் நல்லா யோசிச்சு பார்த்தால் அது நம்ம முபுத்ததான்னு இராபு சொன்னதுக்கு என அது முபுத்ததா அல்ல, உண்மையிலே அது ஹபர். ஏன்னா அசில்ல வந்து வாக்கியம் தான் இருக்க போகுது, அஸ்ஸைதானி காயிமானி நிற்க போகுது. ஆனா இங்க என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டால் காயிமுன் என்கிறது முபுத்ததாவாக முந்தியும் அஸ்ஸைதானி என்கிறது அது ஹபராக வராம ஃபாயிலுன் சத்த மசத்தில் ஹபரியாக வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. வல் ஹபர், ஹபர் என்பது ஹுவல் முஸ்னத், அதுவே முஸ்னதாகும். முஸ்னதினால் தகவல். அல்லதி, அது எத்தகையது என்றால் தத்திமு பிஹி, அதை கொண்டு முழுமையடையும், மஅல் முபுத்ததா, முபுத்ததாவுடன் அதை கொண்டு முழுமையடைகிறது, ஃபாயிதத், ஒரு பிரயோஜனம். ஒரு பிரயோஜனம் முபுத்ததாவுடன் அதன் மூலமாக முபுத்ததாவுடன் அதை கொண்டு முழுமையடையுமே அவ்விதமான ஒரு தகவலாகும். முஸ்னதின் அர்த்தம் வந்து ஹபர். அப்ப ஒரு முபுத்ததாவுக்கு கண்டிப்பா ஒரு ஹபர் வரும், ஒரு முபுத்ததாவுக்கு ஒரு ஹபர் வரும். ஹபர்னா என்ன அர்த்தம், முபுத்ததாவோடு சேர்ந்து ஒரு கருத்தை முழுமைப்படுத்தக்கூடிய தகவல், கூற்றுக்கு தான் நம்ம ஹபர்னு சொல்றோம். ஃபஹரஜ பி கௌலி அல் முஸ்னத், முஸ்னத் என்ற என்னுடைய கூற்றின் மூலமாக வெளியேறிவிட்டது அல் ஃபாயில், ஃபாயில் வெளியேறிவிட்டது. நம்ம முஸ்னத் இங்கே சொல்வது ஃபாயிலே அல்ல, ஹபரைத்தான். ஃபீ நஹ்வி அகாயிமுனி ஜெய்தானி, இப்போ அகாயிமுனி ஜெய்தானில ஹம்சா இஸ்திஃபாமியான்னு சொன்னால் காயிமுன் முபுத்ததா அஸ்ஸைதானி ஃபாயிலுன் சத்த மசத்தல் ஹபரின்னு அர்த்தம். ஏன்னா அந்த அகாயிமுனி ஜெய்தானிக்கு அர்த்தம் அந்த அசல் அர்த்தம் அயகூமு ஜெய்தானின்னு அர்த்தம். ஃபைன்னஹு, ஏனென்றால் இது வஇன் தம்மத் பிஹி அல் முபுத்ததஇ மஅல் முபுத்ததஇ அல் ஃபாயிதா, முபுத்ததாவோட ஒரு பிரயோஜனம் முழுமை அடைந்தாலும் கூட லாக்கின்னஹு முஸ்னதுன் இலைஹி, இங்க வரக்கூடிய இந்த அஸ்ஸைதானி என்கிறது என்னது முஸ்னத் இலைஹின்றாரு. முஸ்னத் இலைஹின்னு என்ன அர்த்தம், அது ஃபாயில் அல்லது என்னது சொல்லுவாங்க, ஃபாயிலுக்கு சொல்ற அல்லது முபுத்ததாவுக்கு சொல்லுவாங்க, அதான் முஸ்னத் இலைஹின்ற. லா முஸ்னதுன், முஸ்னது அல்ல, முஸ்னதுன்னா என்னது ஹபர் அல்ல. அப்ப எனவே அஸ்ஸைதானின்னு வரக்கூடியது ஹபருன்னு நம்ம அதுக்கு சொல்றல, ஃபாயில்னு தான் சொல்லுவோம்.
வபி கௌலி மஅல் முபுததை முபுததா உடன் என்ற கூட்டின் மூலமாக வெளியேறிவிட்டது. நஹு காம காம என்கிற சொல் வெளியேறிவிட்டது. ஃபி கௌலிக்க காம ஜெய்துன் காம ஜெய்துன் என்கிற வாக்கியத்தில் காம என்கிறது வெளியேறிவிட்டதுன்னு சொல்றாரு. இப்போ காம என்கிறது இப்போ ஜெய்து எழுந்து நின்றான் என்கிற அந்த வாக்கியத்தில் காம என்கிறது வந்து ஃபியல், அது நம்ம ஹபர்னு சொல்ல மாட்டோம், அதை ஃபியல்னு சொல்றேன். இவர் நீங்கள் குழம்பிடக்கூடாது. என்ன சொல்ல வராங்கண்டா முஸ்னத் இலைஹின்னு சொல்லி முபுதா ஹபருடைய பாடத்தில் நம்ம சொல்றது வந்திருக்கு தானே. முஸ்னத் இலைஹிங்கிறது முபுதா, முஸ்னத்ங்கிறது ஹபர். ஆனால் ஜும்லா ஃபியலியாவில் ஃபாயிலுங்கிறது முஸ்னத் இலைஹி, ஃபியல் என்கிறது முஸ்னதுன்னு சொல்லுவோம். இமாம் இப்னு ஹிஷாம் அதை உடைக்கிறார். அதை உடைச்சி எப்படி சொல்றாருன்னு கேட்டால், நாங்கள் முபுதா ஹபருடைய பாடத்துக்கு மட்டும்தான் நஹூல முபுதாவுக்கு முஸ்னத் இலைஹின்றும் ஹபருக்கு முஸ்னதுன்னு நம்ம சொல்லுவோம். எனவே ஒன்றுக்கு நம்ம முபுதான்னு தீர்மானிப்பதாக இருந்தால் 4 அம்சம் வரணும்ன்றாரு. இந்த செய்திகள் இதை விளங்கடுங்க. முதலாவது இஸ்மா இருக்கணும், ரெண்டாவதுக்கு ரஃபு செய்யப்பட்டு வரணும், மூணாவது வழக்கம் என்னன்னு கேட்டால் அதுக்கு முன்னால லஃப்லியத்தான் ஆமில் இது வந்திருக்க கூடாது, நாலாவது நிபந்தனை என்னென்றால் வாக்கியத்தில் அது இடம்பெறணும். இந்த 4 அம்சங்கள் இருந்தால் முபுதா. என்னென்ன விஷயம்? இஸ்மா இருக்கணும், ரஃபு செய்யப்பட்டிருக்கணும், அதுக்கு முன்னால லஃப்லியத்தான் ஆமில்கள் இது வந்திருக்க கூடாது, மற்றது வாக்கியத்தில் அது வரணும், இஸ்னாதுக்காக இது வரணும். ஹபர்ல 3 விஷயம் சொல்றாரு. 3 தன்மைகள் இருந்தால் அது ஹபர். என்ன அர்த்தம்? மூலா சொல்றாரு என்றால் முபுதாவோட சேர்ந்தது வரணும், முபுதாவோட சேர்ந்தது வரணும். ரெண்டாவது வந்து என்றால் முபுதாவோட சேர்ந்து ஒரு முழுமையான கருத்து தரக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது ஹபர் வந்து எப்பொழுதுமே ரஃபு செய்யப்பட்டு வரும். இந்த விஷயம் இப்ப ஒரு முபுதாவோட சேர்ந்துதான் ஹபர் கருத்தை தருகிறது. ஸோ முபுதாவோட வராம ஃபாயிலோட சேர்ந்து வரக்கூடிய ஃபேலுக்கு நம்ம என்ன சொல்லலாது? ஹபர்னு சொல்லலாது. ஃபாயிலோட சேர்ந்து வரக்கூடிய ஹபருக்கு ஃபேலுக்குன்னு சொல்லலாது, ஹபர்னு சொல்றல்ல, அதை நம்ம என்னது ஃபியல்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. ஆனால் பலாகா பாடத்தில் ஃபியல் என்பதும் ஹபர் என்கிறது முஸ்னத், முபுதாவும் ஃபாயிலும் முஸ்னத் இலைஹி அல்லது மஹ்கூம் அன்ஹு அல்லது ஹதீஸ் அன்ஹு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனது ஒவ்வொருத்தரும் எனது கையாளக்கூடிய விஷயங்கள். அதுக்கு பிறகு சொல்றாரு வஹுக்முல் முபுதை வல் ஹபரி அர் ரஃபு. முபுதா ஹபருடைய சட்டம் என்ன தெரியுமா? 2மே ரஃபு செய்யப்பட்டு வரும். இவ்வளவுதான் விஷயம். எனவே இந்த விஷயங்களை நம்ம அடுத்த வாரக்கிழமையில கொஞ்சம் விரிவாக பார்த்துக்கிட்டு அடுத்த பகுதியாக நம்ம என்ன செய்வோம், முபுதா எப்பொழுதுமே மாரிஃபாவாக வரணும், நக்கீராவாக வர முடியாது என்கிற அந்த கான்செப்ட் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் பார்ப்போம். ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுக்ரன்.